வெல்கம் டு dummyscientist. நான் மகேந்திரன். தினசரி நம்ம பயன்படுத்துகிற பொருட்கள் ஆகட்டும், நம்ம கடந்து வர விஷயங்கள் ஆகட்டும், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான 10 விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இதுக்கு முன்னாடி பண்ண ஃபேக்ட்ஸ் வீடியோவோட பிளேலிஸ்ட்டை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதெல்லாம் நீங்கள் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம். இப்போது இந்த ஃபேக்ட்ஸை பார்ப்போம். நம்பர் 10. பொதுவாக நம்ம ஏதாவது பென்சில் எழுதிட்டு தப்பாயிடுச்சு அப்படின்னா எரேசர் வச்சு அழிப்போம். இந்த எரேசர் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு ரப்பர் மெட்டீரியல் தான். இந்த ரப்பர் மெட்டீரியல் எப்படி அழிக்கும் தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஆக்சிடென்டலாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது எதர்ச்சியாக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 1770களில் எட்வர்ட் நைரினி அப்படின்ற ஒரு இங்கிலாந்துக்காரர் ஏகப்பட்ட சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் எழுதிட்டு தப்பாயிட்டதுனால இவருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரப்பர் மெட்டீரியலை எதர்ச்சியாக எடுத்து அழிச்சிருக்கிறாரு. பட் ஏன் அவர் எதர்ச்சியாக எடுத்து அழிச்சாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1770களுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது தப்பாயிடுச்சு அப்படின்னா பென்சில் எழுதியோ பேனால் எழுதியோ அழிக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரெட் கிரம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பிரெட்டை சின்ன சின்னதாக பொடியாக்கி அந்த பிரெட் துண்டை தான் இவங்க அழிக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. இவர் எழுதிட்டு பக்கத்தில் இருக்கிற பிரெட் கிரம்ஸை எடுத்து அழிக்கிறதுக்கு பதிலாக எதர்ச்சியாக அந்த ரப்பர் எடுத்து அழிச்சு தான் இவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி ரப்பருக்கு அழிக்கிற குவாலிட்டி இருக்குது, அழிக்கிற தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சின்ன சின்ன ரப்பர் பீஸ் எல்லாத்தையுமே அங்கே இருக்கிற பசங்களுக்கு எல்லாத்தையுமே அதிக ரேட்டில் விற்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. பட் 1839 பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரப்பரை வல்கனைசேஷன் பண்ணி ரொம்ப நாள் இந்த ரப்பர் கெடாமல் இருக்கிற மாதிரியான ப்ராசஸை சார்லஸ் குட்டியர் அப்படின்றவர் கண்டுபிடிச்சி நம்ம இப்போ ரப்பரை பயன்படுத்திட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரப்பர் சீக்கிரமாக அழிகிறோம். பட் இப்படி தான் இந்த ரப்பர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நம்பர் 9. நம்ம எல்லாம் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளைட்டில் போயிருப்போம். இந்த ஃப்ளைட்டோட விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் சின்னதாக ஒரு ஹோல் தெரியும். இது எத்தனை பேர் நோட் பண்ணியிருப்போம் தெரியல. பட் இதுக்கு மேலே நீங்கள் யாராவது போகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். பட் அந்த ஹோல் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃப்ளைட்டில் போகும்போது ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேலே போயிட்டோம் ஃப்ளைட்டில் அப்படின்னும் போது ஃப்ளைட்டுக்கு வெளியே ப்ரெஷர் ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஃப்ளைட்டுக்குள்ளே ப்ரெஷர் அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ இருந்தால் மட்டும்தான் நம்மளால் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃப்ளைட்டுக்குள்ளே ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், ஃப்ளைட்டுக்கு வெளியே ப்ரெஷர் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால ஃப்ளைட்டோட ஸ்ட்ரக்சர் மேலே ரொம்பவே அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதனால் அந்த விண்டோ உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸை எடுத்துக்கணும். அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ்னால ஃப்ளைட்டோட விண்டோ டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்றதுனால அந்த விண்டோவில் பார்த்தீங்க அப்படின்னா 3 வகையான கிளாஸுங்க இருக்கும். முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் இருக்கும், நடுவில் ஒரு கிளாஸ் இருக்கும், அதுக்கப்புறம் அவுட்டரில் ஒரு கிளாஸ் இருக்கும். இந்த ஃப்ளைட் விண்டோவில் இருக்கிற நடு கிளாஸில் தான் இந்த மாதிரி ஹோல் இருக்கும். இந்த ஹோல் இருக்கிறதுனால பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இருக்கிற கண்ணாடி பக்கமும் பின்னாடி இருக்கிற கண்ணாடி பக்கமும் கரெக்டான ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் அந்த ஹோல் வழியாக கரெக்டாக மெயின்டைன் ஆகும். ஸோ இப்படி அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் மெயின்டைன் ஆகிறதுக்காக தான் அந்த ஹோல் வச்சிருக்காங்க. அதை ப்ளீட் ஹோல் அப்படின்னுவோம். ஸோ இந்த ஹோல்னால பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கிற அதிகபட்சமான அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்னால உருவாகிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே அவுட்டரில் இருக்கிற விண்டோ மேலே மட்டும்தான் விழும். அது மட்டும் இல்லாமல் அந்த அவுட்டர் விண்டோ சப்போஸ் ஏதாவது ஆக்சிடென்ட்டில் உடஞ்சிருச்சு அப்படின்னா கூட நடுவில் இருக்கிற விண்டோ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணும், பாதுகாக்கும். பட் இன்னரில் இருக்கிற பெயின் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு பிளாஸ்டிக் விண்டோ மட்டும்தான். நம்பர் 8. பொதுவாக நம்ம ஏதாவது ஷாப்பிங் மால் போகிறோம் அப்படின்னா பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகிறோம் அப்படின்னும் போது அங்கே ஒரு தள்ளுவண்டி தருவாங்க. அதை நம்ம ஷாப்பிங் கார்ட் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா பொருட்களுமே பார்த்திங்க அப்படின்னா அதில் போட்டு தான் நம்ம பில் போடுவோம் எடுத்துகிட்டு போய். அந்த வண்டியில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய கம்பிகள் மடக்கின்னு இருக்கும், சில கம்பிகள் நீட்டின்னு இருக்கும் வெளியே. பட் இதுக்கு அந்த கம்பிகள் நீட்டின்னு இருக்கிறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, ஒரு யூஸ் இருக்குது. அது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய வகையான பொருட்கள் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கணும் அப்படின்னும் போது சில பொருட்கள் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், சில பொருட்கள் ரொம்பவே கீழே போட்டால் உடையிற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு இந்த பிரெட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், நசுங்கக்கூடாது. முட்டெல்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா கீழே போட்டால் உடையக்கூடாது. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த பொருளெல்லாம் ஈஸியாக டேமேஜ் ஆகுமோ அந்தந்த பொருளெல்லாம் தனியாக எடுத்து பிரித்து அந்த கம்பியில் மாட்டி வைக்கிறதுக்கு தான் அந்த கம்பி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம அந்த ஷாப்பிங் கார்ட்டில் அந்த வண்டியை எடுத்துகிட்டு போய் நம்ம வாங்குறோம் அப்படின்னும் போது இந்த மாதிரி எந்தெந்த பொருளெல்லாம் அது மேலே வைக்கக்கூடாதோ, ரொம்பவே ஹார்டான பொருள் அதெல்லாம் வைக்கக்கூடாதோ அதை தனியாக எடுத்து மாட்டி வச்சுக்கணும் அப்படின்றதுனால தான் இந்த கம்பி கொடுத்துருக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த ஷாப்பிங் கார்ட்டில் இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். நம்பர் 7. நம்மள பல பேருமே பார்த்தீங்கன்னா சாக்லேட்டை ரொம்பவே விரும்பி சாப்பிட்றோம். இந்த சாக்லேட் கிட்டத்தட்ட 500 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1500களில் மருந்தாக யூஸ் ஆகிருக்கு, அதாவது மெடிசனாக யூஸ் ஆகிருக்கு. இந்த சாக்லேட்டில் இருக்கிற மூலப்பொருள் கொக்கோ அப்படின்ற ஒரு தாவரத்திலேருந்து வர கொக்கோ பீன்ஸ் தான் சொல்லுவோம், கொக்கோவோட விதை.
இந்த விதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்தில் 1500களில் வந்து ஒரு சில தாவரத்தோட வேரோட கலந்து தண்ணியில் கலந்து கொடுத்தா வந்து இந்த மாதிரி வயிற்றுப்போக்கு, உடல் சோர்வு, அதே மாதிரி இரும்பல், அதே மாதிரி இந்த பல்லில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கூட குணப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மருத்துவ குறிப்புகளில், பழங்காலத்து மருத்துவ குறிப்புகளில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கொக்கோ, அதாவது இப்போ நம்ம யூஸ் பண்ணுற சாக்லேட் வந்து மருந்தாக வந்து பழங்காலத்தில் யூஸ் ஆயிருக்கு அப்படின்றது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம். நம்பர் 6, நம்மள பல பேருமே வந்து ஆன்லைனில் ஏதாவது பொருள் வாங்குறோம் அப்படின்னா அது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் உடையாமல் இருக்கிறதுக்கும் ஒரு கவர் வரும். அது பார்த்திங்க அப்படின்னா நிறைய பபிள்ஸாக இருக்கும். அதை அழுத்தணும் அப்படின்னா டப்புன்னு உடையும். சின்ன பசங்க கூட பார்த்திங்க அப்படின்னா அதை அழுத்தி நிறைய உடச்சி விளையாடுவாங்க. இதை வந்து நம்ம பபிள் ராப் அப்படின்னு சொல்லுவோம். பட் இது எப்படி வந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா 1957 வந்து 2 அமெரிக்கன் இன்ஜினியர்ஸ் வந்து அவங்களோட வீட்டில் இருக்கிற கர்டைன்ஸ், அதாவது ஜன்னல் ஸ்க்ரீனை வந்து எடுத்து ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா வச்சு தைச்சி ஒரு டெக்ஸ்சர்டு வால்பேப்பர் வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து அவங்க வந்து கிரீன் ஹவுஸ் இன்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மார்க்கெட்டும் பண்ண பார்த்துருக்காங்க. பட் அது வந்து மார்க்கெட் ஆகலை. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 ஸ்க்ரீன் வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நடுவில் இருக்கிற ஏர் வந்து இன்சுலேஷனாக ஆக்ட் ஆகும். ஸோ அப்படி வந்து அவங்க மார்க்கெட்டிங் பண்ணால் கூட அது நடக்கிற. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 1960களில் வந்து ஐபிஎம் வந்து அவங்களோட கம்ப்யூட்டர் ப்ராசஸர்லாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அனுப்புறதுக்கு வந்து ரொம்பவே சேஃபான ஒரு கவர் வந்து அவங்களுக்கு தேவைப்பட்டது, பேக்கிங் தேவைப்பட்டது. பட் அப்போ தான் பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட ஐடியாவை அவங்க வந்து வாங்கி இந்த மாதிரி ஐபிஎம் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த பபிள் ட்ராப்பை வந்து யூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த 2 இன்ஜினியர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சீல்டு ஏர் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு இந்த பபிள் ட்ராப்பை ஃபுல்லாக மார்க்கெட்டிங் பண்ணி இவங்க வந்து பிரபலப்படுத்தினாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பபிள் ட்ராப்பை வெடிக்கிறதுனால நமக்கு வந்து ஸ்ட்ரெஸ் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் சொல்கிறாங்க. ஒரு நிமிஷம் வந்து நம்ம அந்த பபிள் ட்ராப்பை வெடித்தோம் அப்படின்னா 30 நிமிஷம் நமக்கு வந்து ரிலாக்ஸேஷன் மசாஜ் பண்ண மாதிரி நமக்கு வந்து ரிலாக்ஸேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல சயின்டிஸ்ட்கள் சொல்கிறாங்க. நம்பர் 5, நம்மள பல பேருமே வந்து கம்ப்யூட்டர் கீபோர்டு யூஸ் பண்ணியிருப்போம். அந்த கீபோர்டில் வந்து லெட்டர்ஸ் எல்லாமே ABCD அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டராக இல்லாமல் அங்கங்கே மாறி இருக்கும். இதை வந்து நம்ம QWERTY கீபோர்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த QWERTY கீபோர்டுன்றது வந்து அந்த கீபோர்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு 6 லெட்டர் QWERTY தான் நம்ம வந்து QWERTY கீபோர்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த கீபோர்டு ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி கீபோர்டு வரதுக்கு முன்னாடியே வந்து டைப்ரைட்டர் வந்திருக்கு. அந்த டைப்ரைட்டரில் வந்து லெட்டர்ஸ் எல்லாம் வந்து லைனாக தான் இருந்திருக்குது. அப்படி லைனாக இருந்த லெட்டர்ஸ் வந்து நம்ம மெமரியில் வந்து ரொம்பவே ஈஸியாக வந்து இருக்கிறதுனாலையும் நம்மளால் வேகமாக டைப் பண்ண முடியறதுனாலையும் அப்போ இருந்த டைப்ரைட்டர் வந்து மெக்கானிக்கல் ஆர்மை வச்சு வேலை செஞ்சதுனாலையும் அதெல்லாமே வந்து ரொம்பவே வேகமாக டைப் அடித்தா ஜாம் ஆகும் அப்படின்ற காரணத்தினால இந்த மாதிரியான ஒரு கீபோர்டை வந்து ரொம்பவே மாற்றி அங்கங்கே லெட்டர் இருக்கிற மாதிரி வச்சா ரொம்பவே ஸ்லோவாக வந்து டைப் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இந்த மாதிரி வந்து நம்ம வச்சா கூட நம்மளால் வந்து ஈஸியாக அதை கற்றுக்கிட்டு ரொம்பவே வேகமாக டைப் படிக்க முடியும். அப்போ வந்து ஜாம் ஆனதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கீபோர்டில் இருக்கிற மெக்கானிக்கல் ஆர்ம்னால தான். பட் இப்போ இருக்கிற கீபோர்டெலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஜாம் ஆகிறது கிடையாது. ரொம்பவே ஸ்பீடாக நம்ம டைப் அடித்தா கூட அது வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த QWERTY கீபோர்டுக்கு பின்னாடி இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. நம்பர் 4, பைனாப்பிள், அதாவது அன்னாச்சி பழம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி 1500களில் இப்போ இருக்கிற ரூபா மதிப்பில் $8000 வரைக்கும் விலை விற்றுருக்குது. ரொம்பவே எக்ஸ்பென்சிவான பழமாக இருந்திருக்குது. நம்ம இந்திய ரூபா மதிப்பில் கிட்டத்தட்ட 5.5 லட்சம். ஏன் அது வந்து அவ்வளோ ரூபா மதிப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பைனாப்பிளோட பிறப்பிடம் வந்து சவுத் அமெரிக்கா. கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வந்து அமெரிக்கா ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கும்போது நார்த் அமெரிக்காவுக்கும் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோக்கும் அந்த பக்கம் இருக்கிற கரேபியன் ஐலாண்ட்லேருந்து ஒரு பைனாப்பிள் எடுத்துகிட்டு ஸ்பெயினுக்கு போகிறாரு 1493. அப்போ வந்து யூரோப்பியன்ஸ்க்கு எல்லாமே அந்த பழம் வந்து ரொம்பவே அழகாக பிடிச்சி போயிடுது. ரொம்பவே அதோட டேஸ்ட்டுக்கு வந்து அவங்க ரொம்பவே அடிமையானதுனால அவங்க வந்து வெளிநாட்டிலேருந்து நிறைய பழத்தை வந்து பைனாப்பிளை வந்து இறக்குமதி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கடல் கடந்து வந்து அந்த பைனாப்பிள் வர ஆரம்பிக்குது. அவங்க வந்து ரொம்பவே அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன தான் கடல் கடந்து பைனாப்பிள் யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு வந்தால் கூட அது வரத்துக்கு ரொம்ப நேரம் ஆகிறதுனால அந்த பைனாப்பிள்லாம் கெட்டு போயிடுது. ஸோ அதனால் உள்ளூர்லேயே விளைய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் பண்ணுறாங்க. பட் அது வந்து அங்கே விளையலை. ஏன் அப்படின்னா பைனாப்பிளுக்கு அதிக வெயில் தேவை. அங்கே யூரோப்பியன் கண்ட்ரீஸில் அதிகமாக வெயில் அடிக்காதனால அவங்களால முடியல. பட் இங்கிலாந்தில் பார்த்திங்க அப்படின்னா 1700களில் இந்த பைனாப்பிளை வந்து வீட்டுக்குள்ளார அந்த டெம்பரேச்சர்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி செட் பண்ணி விளைய வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த பைனாப்பிள் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கிறதுனாலையும் அந்த யூரோப்பியன்ஸுக்கு பிடிச்சி போகிறதுனாலையும் அவங்க ரொம்பவே அந்த விலை உயர்ந்த பொருளாக பார்க்குறாங்க. இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வாடகைக்கு பைனாப்பிள் வாங்கியெல்லாம் வச்சுருப்பாங்களாம். இந்த கர்டைன்ஸு, இந்த டேபிள்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா பைனாப்பிளை போட்ட படம் போட்ட வந்து அந்த கர்டைன்ஸு, டேபிள் கிளாத் எல்லாம் கூட அவங்க போட்டிருக்கிறாங்க. இந்த பைனாப்பிள் மாதிரியே இருக்கிற கூஜா, இந்த மாதிரி ஜக்கு, இந்த மாதிரியான கலைப்பொருட்களெல்லாம் கூட அவங்க வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக வந்து அந்த பைனாப்பிளை பார்த்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் 19ஆம் நூற்றாண்டில் வந்து இந்த பைனாப்பிள் வந்து அமெரிக்கனில் இருக்கிற ஜேம்ஸ் டோலே அப்படின்ற ஒருத்தர் வந்து ஃபுல்லாக வந்து பைனாப்பிள் பிளான்டேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பைனாப்பிள் தோட்டத்தை ஃபுல்லாக வந்து உருவாக்கி அதை வந்து நிறைய நாட்டுக்கு விற்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா டோலே ஃபுட் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி இப்பவும் அமெரிக்காவில் வந்து ரொம்பவே பிரபலமாக வளர்ந்து வந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பைனாப்பிள் வந்து ஒரு காலத்தில் மிக விலை உயர்ந்த ஒரு பழமாக இருந்திருக்கு.
நம்பர் 3, நம்மள பல பேருமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே மாடர்னாக இருக்கிறதுக்கு டிஷர்ட் இப்போ போடுறோம். இந்த டிஷர்ட் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆச்சரியமான கதை இருக்குது. 1904 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் காப்பர் அண்டர்வியர் கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து இந்த டிஷர்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது நாங்கள் புதுசாக வந்து பேச்சுலருக்காக ஒரு புது ட்ரெஸ்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்கோம், அதை வந்து நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விளம்பரம் பண்ணாங்க. அது ஏன் பேச்சுலருக்காக அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு விளம்பரம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே வந்து ஷர்ட்டில் வந்து நிறைய பட்டன்ஸ் இருக்கும். அந்த பட்டன்ஸ்லாம் வந்து பிஞ்சு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பிஞ்சிருச்சு அப்படின்னா பொதுவாக வந்து அவங்களோட பொண்டாட்டிங்க தான் வந்து அந்த பட்டன்ஸ்லாம் அப்போ வந்து அமெரிக்காவில் தைச்சிருக்கிறாங்க. ஸோ பேச்சுலருக்கு வந்து பொண்டாட்டிங்க இல்லை அப்படின்றதுனாலையும், சப்போஸ் அவங்க போடுற ஷர்ட்டில் பட்டன் பிஞ்சிருச்சு அப்படின்னா அதை தைக்க முடியாது அப்படின்றதுனாலையும் நாங்கள் வந்து பேச்சுலருக்கு பட்டன்ஸ் இல்லாமல் ஒரு டிஷர்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை வந்து விளம்பரப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிஷர்ட் வந்து பேச்சுலருக்காக தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் நேவி வந்து இந்த டிஷர்ட்டை வந்து யூனிஃபார்மாக வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ண டிஷர்ட் வந்து ஒயிட் கலர் பனியன் மாதிரி இருந்திருக்கு. ஸோ அதனால் யூஎஸ் நேவி யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அது வந்து உலகம் முழுக்க வந்து பரவி இருக்கு. ஸோ இப்படி பார்க்கும்போது டிஷர்ட்டுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்கு. நம்பர் 2, நம்ம பொதுவாக ஜீன்ஸ் பேண்ட் போடும்போது அந்த பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ரிவர்ட்ஸ் அடிச்சிருப்பாங்க. அதாவது பேக்கெட்டு கிட்ட நிறைய இரும்பில் வந்து ரிவர்ட் அடிச்சிருப்பாங்க. இந்த ரிவர்ட் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1870களில் வந்து இந்த ஜீன்ஸ் பேண்ட் வந்து ரொம்பவே ஹார்டாக வேலை செய்கிற கட்டட தொழிலாளர்கள், இந்த மாதிரி ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி ரொம்பவே ஹார்டான லேபர்ஸ் தான் வந்து இந்த ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி அவங்க வந்து நிறைய ஹார்டான வேலை செய்யும்போது இந்த ஜீன்ஸ் பேண்ட் வந்து நிறைய கிழிஞ்சு போயிருக்கு. அது எங்கெங்கெல்லாம் வந்து கிழிஞ்சிச்சோ அதெல்லாம் வந்து பார்த்து அவங்க அந்த மாதிரி ஹார்டாக வேலை செய்யும்போது திரும்பவும் கிழியக்கூடாது அப்படின்றத வச்சு தான் அந்த பேக்கெட்டு கிட்டலாம் வந்து ரிவர்ட் அடிச்சிருப்பாங்க. அந்த ரிவர்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்குமே வந்து நம்ம போடுற ஜீன்ஸ் பேண்ட்டில் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த ஜீன்ஸ் பேண்ட்டில் இருக்க ரிவர்ட்ஸ் வந்து இப்போ வரைக்கும் வந்து நம்ம ஜீன்ஸ் பேண்ட்டில் அடிக்கப்பட்டிருக்கு. நம்பர் 1, நம்மள சில பேர் வந்து கார்ட்ஸ் ஆடுவோம். இந்த கார்ட்ஸில் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் இருக்குது. இந்த கார்ட்ஸில் மொத்தம் 4 சூட் இருக்கும். ஸ்பேடு, டைமண்டு, கிளப்ஸு, ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 சூட்டும் வந்து நம்ம பூமியில் இருக்கிற 4 சீசன்ஸை குறிக்கிறதாகவும், இந்த கார்ட்ஸில் இருக்கிற மொத்த கார்டுகளோட எண்ணிக்கை அதாவது 52 கார்ட்ஸ் அப்படின்றது வந்து ஒரு வருஷத்தில் 52 வாரம் அப்படின்றது குறிக்கிறதாகவும், இந்த கார்ட்ஸில் இருக்கிற ஒரு சூட்டில் 13 கார்டு அப்படின்றது வந்து 13 லூனார் சைக்கிள்ஸ், அதாவது ஒரு வருஷத்துக்கு 13 லூனார் சைக்கிள்ஸ், 13 வாட்டி வந்து பௌர்ணமி வரும் அப்படின்றத குறிக்கிறதாகவும், இந்த கார்ட்ஸில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஃபேஸ் கார்ட்ஸ் அதாவது ஜாக்கு, குயின், கிங் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஃபேஸ் கார்டு இருக்கும். இந்த 12 ஃபேஸ் கார்டும் ஒரு வருஷத்தில் 12 மாதம் அப்படின்றத குறிக்கிறதாகவும், ஜாக்கு, கிங்கு, குயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூட்டில் 3 ஃபேஸ் கார்டு வந்து ஒரு சீசனுக்கு 3 மாதம் அப்படின்றத குறிக்கிறதாகவும், மொத்தம் இந்த கார்டில் இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் கூட்டினீங்கன்னா 364 வரும். ப்ளஸ் ஒரு கார்டு ஜோக்கரை கூட்டினீங்க அப்படின்னா மொத்தம் 365 வரும். இந்த 365 வந்து ஒரு வருஷத்தில் எத்தனை நாள் அப்படின்றத குறிக்கிறதாகவும் நிறைய ஆர்டிக்கல் இருக்கு. இது வந்து ஒரு கோஇன்சிடென்ஸா, இது வந்து உண்மையாலுமே இதை குறிக்கிறதுக்காக தான் கிரியேட் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. பட் இது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த கார்ட்ஸில் இருக்கிற ஃபேஸ் கார்டு அதாவது கிங்கு, ஜாக்கு, குயின் அதெல்லாமே வந்து ரியல் கிங்ஸை வந்து குறிக்குது, ரியல் குயினை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிக்கல் இருக்கு. இது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயம். அண்ட் இந்த ஆச்சரியமான 10 தினசரி வாழ்க்கையில் நம்ம கடந்து வர விஷயங்கள் வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வீடியோஸ், ஃபேக்ட்ஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம டம்மி சயின்டிஸ்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வீடியோஸ் அப்படின்லாம் ஃபேக்ட்ஸ் வீடியோஸோட நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Dummy Scientist.